நம்ம வீட்டு சுவத்துக்கு பின்னால ஓடுதுங்க. நம்ம நகரத்துக்கு கீழ சுரங்கம் தோண்டுதுங்க. சில சமயம் நம்ம சாப்பாட்டையே திருடுதுங்க. அதுதான் கொறித்துண்ணிகள். கண்ணுக்கே தெரியாத ஒரு பெரிய சாம்ராஜ்யம். ஆனா இந்த உயிரினங்கள் உண்மையிலேயே எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு எப்பவாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கிறீங்களா? சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த பூமியிலேயே ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான பாலூட்டி எதுன்னு கேட்டா உங்க மனசுல என்ன தோணும்? காட்டுக்கு ராஜாவான சிங்கமா, இல்ல கடலோட ராணியான திமிங்கலமா, இல்ல ஒருவேளை நாம, அதாவது மனுஷங்களா? பதில் என்னன்னு கேட்டா கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. சரியான பதில் ரோடென்ஷியா, அதாவது கொறித்துண்ணிகளோட இந்த பெரிய குடும்பம். ஆமாங்க, நம்ம எல்லாரும் எல்லி சுண்டெலின்னு மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனா அணில்ல இருந்து முள்ளம்பன்றி வரைக்கும் ஆயிரக்கணக்கான வகைகள் இதுல இருக்கு. அண்டார்டிகாவை தவிர இந்த பூமி பந்துல எல்லா இடத்துலயும் அதோட ஆட்சிதாங்க. அப்போ இந்த குறிக்கிற சாம்ராஜ்யத்தோட வெற்றி ரகசியம் என்னவா இருக்கும்? ஒரு குறித்துண்ணிய மத்த விலங்குகள்ட்ட இருந்து எது தனிச்சு காட்டுது? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதோட வெற்றிக்கு காரணம் அதோட சைஸோ வேகமோ இல்ல புத்திசாலித்தனமோ கிடையாது. அசல ரகசியமே அதோட உடம்புக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஸ்பெஷலான, யாராலையும் தடுக்க முடியாத ஒரு விஷயத்துல தாங்க இருக்கு. எல்லா குறித்துண்ணிகளுக்கும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, அதுங்களுக்கு இருக்கிற ஒரு ஜோடி மேல் மற்றும் கீழ் வெட்டுப்பற்கள் தான். ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம். இந்த பற்கள் அதோட வாழ்நாள் முழுக்க வளர்றத நிறுத்தவே நிறுத்தாது. ஆமாங்க, அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். எவ்ளோ வேகமான்னு கேக்குறீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர். இது ஒரு பெரிய பயாலஜிக்கல் பிரஷர். இந்த பற்களை அதுங்க கண்ட்ரோல்ல வைக்கலன்னா அதுங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். இதனால தான் ஒரு கொறித்துண்ணி எப்ப பார்த்தாலும் எதையாவது கடிச்சுக்கிட்டே இருக்குது. இது வெறும் சாப்பாட்டுக்காக மட்டும் இல்ல, இது உயிர் வாழ்றதுக்கான ஒரு போராட்டம். மரக்கட்டையோ எலக்ட்ரிக் ஒயரோ, ஏன் சிமெண்ட் சுவரா இருந்தா கூட சரி, அதோட பற்களை தேக்கிறதுக்காக அதுங்க தொடர்ந்து குறிச்சுக்கிட்டே இருக்கு. பற்கள் மட்டும்தான் அதோட ரகசிய ஆயுதமான்னு கேட்டா அதுவும் இல்ல. அதுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தங்கள மாத்திக்கிறதுல கில்லாடிங்க. ராத்திரியில ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அதோட வாசனை, கேக்குற திறன், தொடு உணர்வை எல்லாமே ரொம்ப ஷார்ப். எது கிடைச்சாலும் சாப்பிடும். அது மட்டும் இல்ல, ரொம்ப வேகமா இனப்பெருக்கமும் செய்யும். இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அதுங்களால வாந்தி எடுக்க முடியாது. அதனாலதான் ஒருவேளை விஷத்தை சாப்பிட்டா அதால வெளியே தள்ள முடியாது. இதுதான் நம்ம பாய்சன் வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஆனா இந்த கொறித்துண்ணிகளோட சாம்ராஜ்யம் நம்ம உலகத்தோட சந்திக்கும்போது என்ன நடக்குது? மனுஷங்களும் கொறித்துண்ணிகளும் ஒரே இடத்த பங்கு போடும்போது சண்டை வராம இருக்குமா? கண்டிப்பா வராது. ஒரு சின்ன சுண்டலிய பாக்கும்போது அச்சோ பாவோன்னு தோணலாம். ஆனா அதோட இடைவிடாத அந்த குறிக்கிற பழக்கம் இருக்கே, கரண்ட் வயர்ல ஆரம்பிச்சு பில்டிங்கோட அஸ்திவார வரைக்கும் பெரிய சேதத்தை உண்டு பண்ணிடும். இது சாப்பாட்டுக்காகவும் இடத்துக்காகவும் நடக்கிற ஒரு நேரடி போட்டிதான். இந்த மோதல் விவசாயத்துல ரொம்ப தெளிவாவே தெரியுது. நம்ம இந்தியால மட்டுமே நெல் பயிர்ல கிட்டத்தட்ட 44% வரைக்கும், தென்னை மரங்கள்ல 55% வரைக்கும் இழப்பு ஏற்படுது. யோசிச்சு பாருங்க, இது எவ்ளோ பெரிய பொருளாதார இழப்புன்னு. சுருக்கமா சொல்லணும்னா, அதுங்க நம்ம சாப்பாட்ட சாப்பிடுது, சேமிச்சு வச்சிருக்கிறத அசுத்தப்படுத்துது, நம்ம கட்டமைப்புகளை சேதப்படுத்துது. எல்லாத்துக்கும் மேல பிளேக் மாதிரியான பயங்கரமான நோய்களை பரப்புற அபாயமும் இதுல இருக்கு. சரி, உங்க வீட்ல இந்த மாதிரி அழைக்காத விருந்தாளிங்க இருக்காங்களே இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த படையெடுப்போட ரகசிய அறிகுறிகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கவனமா கேளுங்க. நீங்க வீட்ல தனியா இல்லைங்கிறதுக்கு சில தெளிவான அறிகுறிகள் இருக்கு. நீங்க பாக்குற சின்ன சின்ன எச்சங்கள், சுவத்துல இருக்கிற கீறல்கள், இல்ல பொருட்கள் மேல இருக்கிற மங்கலான தடங்கள், இது எல்லாமே வார்னிங் தான். சில சமயம் ராத்திரியில கேக்குற அந்த கீறல சத்தம், இல்ல ஒரு மாதிரி வித்தியாசமான வாசனை கூட ஒரு அறிகுறியா இருக்கலாம். கொறித்துண்ணிகளோட எச்சம் ஒரு டிடெக்டிவ்க்கு கிடைக்கிற க்ளூ மாதிரி. நம்புங்க, அதோட சைஸையும் ஷேப்பையும் வச்சே உங்க வீட்ல இருக்கிறது பெரிய நார்வே ஏலியா, கூரை ஏலியா, இல்ல குட்டி சுண்டலியான்னு நம்மால கரெக்டா சொல்லிட முடியும். ஓகே, படையெடுப்ப அடையாளம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன? இந்த எல்லையை எப்படி நிர்வகிக்கிறது? இந்த சவால சமாளிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பொறிகளை வைக்கிறது மட்டும் போதாது. இங்க ஒரு முக்கியமான விதி இருக்கு. அதுங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு முன்னாடி அதுங்க எப்படி யோசிக்குதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். அதோட சைக்காலஜி தான் இங்க முக்கியம். இங்கதான் நியோஃபோபியான்னு ஒரு சுவாரஸ்யமான கான்செப்ட் வருது. அப்படின்னா, புதுசா வர்ற விஷயங்கள் மேல இருக்கிற பயம். கொறித்துண்ணீங்க அதுங்க போற வழியில திடீர்னு எதையாவது பார்த்தா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இதனாலதான் நீங்க வைக்கிற புது பொறி பல நாளைக்கு வேலை செய்யாம கூட இருக்கலாம். அப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் பிளான் இருக்கு. ஸ்டெப் 1, சுகாதாரம். சாப்பாடு, தண்ணி எதுவும் அதுக்கு கிடைக்காத மாதிரி இடத்த சுத்தமா வச்சுக்கோங்க.
ஸ்டெப் 2 தவிர்த்தல். அதுங்க உள்ளே வர்றதுக்கான சின்ன ஓட்டைய கூட அடைச்சிடுங்க. இந்த ரெண்டும் வேலை செய்யலனா மட்டும் கடைசி ஆப்ஷனா ஸ்டெப் 3 பொறிகளையும் மருந்துகளையும் பயன்படுத்துங்க. அந்த தவிர்த்தல் ஏன் அவ்ளோ முக்கியம்னு இப்ப பாருங்க. ஒரு சின்ன சுண்டலியால ஒரு 10 பைசா அளவுள்ள ஓட்ட வழியா கூட உள்ள நுழைய முடியும். ஒரு எலியால ஒரு 50 பைசால உள்ள ஓட்ட வழிய ஈஸியா உள்ள வர முடியும். அதுங்களோட உடம்பு அந்த அளவுக்கு நெகிழ்வு தன்மை கொண்டது. இவ்ளோ நேரம் நாம எலி சுண்டலின்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஆனா குறித்துண்ணிகளோட சாம்ராஜ்யம் நாம நினைக்கிறத விட ரொம்ப பெருசு, ரொம்ப விசித்திரமானது, நிறைய ஆச்சரியங்கள் நிறைஞ்சது. வாங்க அதோட மத்த ஃபேமிலி மெம்பர்ஸையும் பார்க்கலாம். இத பார்த்தா உங்களால நம்ப முடியுதா? ஒரு சாதாரண எலியும் முள்ளா இருக்கிற ஒரு முள்ளம்பன்றியும் ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க. ஆமா, ரெண்டுமே ரோடென்ஷியாங்கிற ஒரே குடும்பம்தான். இதுவே சொல்லுது அதோட குடும்பம் எவ்ளோ பெருசுன்னு. குறி துண்ணிங்கன்னா வெறும் பூச்சின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அதுங்க உயிர் பிழைக்கிறதுல பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். இங்க பாருங்க, ஒரு சிறுத்தையே எதிர்த்து நிக்கிற இந்த முள்ளம்பன்றிய. இதுதான் அந்த முழு குடும்பத்தோட அடையாளம். அசாத்தியமான தைரியமும் எந்த சூழ்நிலையிலையும் தாக்கு பிடிக்கிற திறனும். அதனால அடுத்த தடவை நீங்க ஒரு சுண்டலிய பாக்கும்போது ஒன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வெறும் ஒரு சாதாரண உயிரினம் இல்ல, அது பல்லாயிரம் வருஷமா உயிர் வாழ்ந்துட்டு வர ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட பிரதிநிதி. இப்போ உண்மையான கேள்வி இதுதான். இந்த சாம்ராஜ்யத்தோட நம்ம தொடர்ந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போறோமா, இல்ல நாம எல்லாரும் பகிர்ந்துக்கிற இந்த உலகத்தை நிர்வகிக்க ஒரு நல்ல வழியை கண்டுபிடிக்க போறோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?